ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பிளானுக்கு எப்படி வந்து சென்டர் லைன் டயக்ராம் நம்ம வரையணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக கேடு, ஸ்கெட்சப்பு, இ-டேப்ஸு, ஸ்டாட் ப்ரோ, எஸ்டிமேஷன் அண்டு சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தமான வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பிளான், எலிவேஷன் சம்மந்தமான வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். யாருக்காவது தேவைப்பட்ட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்கிடெக்ட் ஆப் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 1000க்கு மேற்பட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக ஹவுஸ் பிளான் பார்த்தீங்கன்னா வந்து வாஸ்துப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம வந்து ஆன்லைன் கோர்ஸும் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா கேடு, ஸ்கெட்சப்பு, லூமியானு, இ-டேப்ஸ், எஸ்டிமேஷனு, இடிசிஆர் ட்ராயிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த பிளானுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எங்கெங்கே காலம் வரும்னு சொல்லி நம்ம வந்து ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இது எப்படி ப்ளேஸ் பண்ணணும்னு தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா வந்து 1300 ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீட்டுக்கு வந்து நம்ம காலம் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளானுக்கு எப்படி வந்து நம்ம காலம் லேஅவுட் ரெடி பண்ணுறோங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காலம் லேஅவுட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லா காலத்தையும் முதல்ல செலக்ட் பண்ணிக்கிறோம். காலத்தை மட்டும் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ எல்லா காலத்தையும் செலக்ட் பண்ணியாச்சு. இதை லெஃப்ட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு எல்லா காலமும் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து செலக்ட் பண்ணி நம்ம தனியாக வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எல்லா காலத்துக்கும் பார்த்திங்கன்னா வந்து சென்டர் லைன் டயக்ராம் போட போகிறோம். ஸோ அப்போ சென்டரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம டேரெக்டாக ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம். ஸோ எல்லா காலத்துக்கும் சென்டராக லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ வரையும் போது பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி காலத்தோட எஜ்ஜில் இல்லாமல் ஸோ நமக்கு ஒரு 5 ஃபீட் பார்த்திங்கன்னா வந்து நீ ஒரு எக்ஸ்ட்ராவே வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம டைமென்ஷன் காட்டணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு மேலே ஒரு 5 ஃபீட்டு. ஸோ அதே காப்பி பண்ணி சேம் சைஸ் வச்சிங்கன்னா நமக்கு வந்து ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும். ஸோ கீழே ஒரு 5 ஃபீட் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு பார்க்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு சென்டராக நம்ம வந்து வரைஞ்சிக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு 4 ஃபீட் இங்கே ஒரு 5 ஃபீட் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த காலம் மட்டும் தனியாக இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு ஒரு கிரிட்டு வைக்கணும். ஸோ வச்சுட்டு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதை டாட்டா லைனில் காட்டினா டாட்டா லைனில் காமிச்சிருங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி தேவையான லைன்லாம் நம்ம எரேஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து சென்டர் லைன் வரைஞ்சிட்டோம். ஸோ இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் வரையணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு காலம் நம்ம மிஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து எதையுமே மிஸ் பண்ணாமல் கேர்ஃபுல்லாக வரைஞ்சிருங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம சைட்டில் மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த காலம் வந்து மார்க் பண்ண போகிறோம்னா ஸோ இந்த காலத்தை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 1 2 3 அந்த மாதிரி எதுவும் கொடுத்துக்கோங்க.
ஸோ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சைடில் ஃபஸ்ட் இந்த காலம் மார்க் பண்ணோம்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரோவை முடிச்சு தான் வருவோம். ஸோ அப்போ இங்கே நீங்கள் டிஸ்டன்ஸ் காமிக்கும் போது இதோட டிஸ்டன்ஸ் காட்டுங்க. இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸு ஸோ இது 12 feet 8 inches. ஸோ அப்புறம் இதோட டிஸ்டன்ஸு ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடில் இந்த மாதிரி ஸோ இந்த சைடு இங்கே முடிஞ்சு. ஸோ இப்போ இதுக்கு சென்டராக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காலம் இருக்குது. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் நம்ம வந்து எங்கேயாவது காமிச்சாகணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதை மார்க் பண்ணுவோம். ஸோ அப்போ இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இங்கே கட்டுற மாதிரி வரணும். ஏன்னா நம்ம இந்த காலம் மார்க் பண்ணிட்டு தான் அடுத்தது இங்கே போகும். ஸோ இங்கே பண்ணோம்னா நமக்கு ஸ்ட்ரைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அலைன்மெண்ட் மிஸ் ஆகுது. ஸோ இங்கே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சைட்டில் ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம இந்த ஒரு டிஸ்டன்ஸை நம்ம காட்ட போகிறோம். ஓகே. ஸோ நமக்கு என்னென்ன டிஸ்டன்ஸில் தேவையோ அதை மட்டும் நம்ம காமிச்சா போதும். ஸோ இப்போ இதுக்கு இங்கேருந்து காமிங்க. ஓகே. ஸோ இங்கே காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஃபுல்லாக காமிச்சிருங்க. ஸோ நமக்கு சைட்லேருந்து மார்க் பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படுமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மார்க்கிங்லேயே நீங்கள் காமிச்சிடணும். ஓகே. ஸோ இப்போ சென்ட்ரல் லைன் டயக்ராம் வரைஞ்சிட்டு நம்ம வந்து டிஸ்டன்ஸ் பார்க்குவோம். ஸோ இப்போ ஓவராலாக சென்டர் டு சென்டர் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணோம். ஸோ அது இந்த ஸோ ஓவராலாக சென்டர் டு சென்டரு, அதேமாதிரி இங்கேயும் ஓவராலாக சென்டர் டு சென்டர். ஸோ ஓவரால் டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக நம்ம மெஷர் பண்ணி காமிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒவ்வொரு காலத்துக்கும் நம்ம வந்து நேம் கொடுக்கணும். ஸோ ABC 1 2 3ன்னு சொல்லி நம்ம ரோ வைஸ் நேம் கொடுக்கணும். ஸோ அது எப்படி கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பக்கம் வந்து நீங்கள் நம்பர்ஸில் கொடுக்கணும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ABCD அந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ நான் கீழே வந்து நான் நம்பர்ஸில் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காலத்தோட நேம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து 1 கொடுக்குறேன். இல்லாட்டி கீழே கூட பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ABCD கொடுக்கலாம். ஸோ நம்ம இங்கே ABCD கொடுப்போம். ஸோ இங்கே A. ஸோ எப்படினாலும் கொடுக்கலாம். ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் கீழே வந்து நீங்கள் வந்து அல்ஃபபெட்டே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது A. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிறேன். B. ஸோ இங்கே அதே மாதிரி இங்கேயும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து காப்பி பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டால் நமக்கு இன்னும் டயக்ராம் பார்த்தீங்கன்னா வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இதில்
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு காலத்துக்கும் நம்ம வந்து நேம் எப்படி ரீட் பண்ணோம்னா, ஸோ இது இந்த காலத்தோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து A1, ஏன்னா ஏரோட ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் A1. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து C1. ஸோ இது மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஒவ்வொரு காலத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதோட சைஸை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து தனியாக டேபிள் மாதிரி போட்டு கொடுப்பாங்க. ஸோ நான் எப்படி இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன்னா, அந்த காலத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நேம் கொடுத்துருவேன். ஸோ அந்த காலத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஸோ A1 கொடுத்துட்டு, ஸோ ப்ராக்கெட்டில் இதோட சைஸு ஸோ 9 inch × 9 inch. ஸோ இந்த மாதிரி பக்கத்துலேயே கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா வந்து ட்ராயிங்கை வந்து ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இங்கே காலம் பார்த்துட்டு டேபிளை போய் ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பக்கத்துலேயே கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக ரெஃபர் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 9 inch 9 inch தான் எடுத்துருக்கோம். சப்போஸ் நீங்கள் வந்து காலம் சைஸ் மாற்றிருந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து C1. இது வந்து E1. ஸோ இது மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து அந்த சைஸை காமிச்சிடணும். ஸோ இது வந்து A2, இது வந்து B2. ஸோ C வராது, இது D வரும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதுதான் நமக்கு வந்து C, இது வந்து D. ஸோ இங்கே B2. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவாக மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ இது ஸோ A3, B3, ஸோ E4. ஸோ மறுபடியும் எல்லாத்தையும் காப்பி பண்ணி கடைசி ரோவில் வச்சுக்கிறேன். ஸோ A5, B5 இது. ஸோ இங்கே காலம் கிடையாது, ஸோ அதனால் நேராக இங்கே போயிடலாம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளானுக்கு வந்து நீங்கள் வந்து சென்டர் லைன் டயக்ராம் நீங்கள் வந்து வரையணும். ஸோ வரைஞ்சிட்டு ஸோ சைடில் நீங்கள் என்னென்ன டீட்டெயிலாம் காமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதெல்லாம் காமிச்சிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு சைடில் உங்கள் கம்பெனி நேமு, ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே நீங்கள் வந்து காமிச்சிக்கலாம். ஸோ பேசிக்காக ஒரு சைட்டுக்கு தேவையான சென்டர் லைன் டயக்ராம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு காலம் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்மாக இருக்கணும். ஏன்னா நம்ம சென்டர் லைன் டயக்ராம் போடுறதே பார்த்தீங்கன்னா வந்து காலம்காக தான். ஸோ அப்புறம் அதோட காலமோட சைஸு, ஸோ அது கன்ஃபார்மாக இருக்கணும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இங்கே 1 feet வந்துச்சுன்னா ஸோ எந்த பக்கம் 4.5 inches இருக்குன்னு சொல்லி காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் காமிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஸ்டன்ஸை எடுத்து தனியாக காமிக்கணும். இல்லை நீங்கள் டெக்ஸ்ட் வச்சு எழுதுனீங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சைஸ் பெருசாக அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆரோ சைஸ் டெக்ஸ்ட் சைஸு. ஸோ இதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் எடுத்து எழுதி வச்சிங்கன்னா இன்னும் பக்காவாக இருக்கும். ஸோ அது எப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம ஆர்கிடெக்ட் ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.